அன்பான தமிழ் உள்ளங்களை உங்களோட டிவைன் லைட் டேரக்டர் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் எந்த மாதிரி ரீடிங்காக வேணால் மாறலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு கைடன்ஸ்னு பார்த்துட்டு தான் ரீடிங்குள்ளேயே போக போகிறேன். காமிக் எனர்ஜி வரலாம், இல்லை உங்களுக்கு நல்ல செய்தி வரலாம், இல்லை உங்களுக்கு வார்னிங் வரலாம். பார்க்கலாம் என்ன இன்றைக்கி ரீடிங்கில் வருதுன்னு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கன்க்ளூஷன்ஸ் ஆர் வித்தின் ரீச். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற விடை உங்களோட கை கெட்டுற தூரத்தில் தான் இருக்குது. அதனால் எந்த ஸ்ட்ரகிள் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் இப்போது அதை கைவிட வேண்டாம் அப்படிங்கிறது தான். எ வின் அவுட்கம் இஸ் ஃபோர்காஸ்ட். உங்களுக்கும் சரி, உங்களை நேசிக்கிறவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு கூட இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை இது வந்து ஒர்க் ரிலேட்டடாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, எ வின் அவுட்கம் இஸ் ஃபோர்காஸ்ட். மூன் எக்லிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மூன் இன் லீப்ரா. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ தான் முடிஞ்சது நம்மளுக்கு ஃபுல் மூன். இனி அடுத்த ஃபுல் மூன் வந்து டைம் இருக்குது. ஸோ நியர்லி 20 டேஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ ஃபுல் மூன் இன் லீப்ரா எப்போன்னு தெரியல. நான் வந்து அதை கம்யூனிட்டி சைடில் போடுறேன். நேற்று சொன்ன அந்த ஃபோட்டோவும் சரி, இன்றைக்கி அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் லிமிட் நான் உங்களுக்கு போடுறேன். டைம் உங்களுக்கு எப்போ அப்படிங்கிறது டைம் லைன். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக இல்லை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஃபேவராக முடிய போகுது. உங்களுக்கும் சரி, உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை உங்களுக்கும் ஆப்போசிட் பார்ட்டிக்கும் சரி, இல்லை இது கோர்ட் கேஸாக கூட இருக்கலாம். கோர்ட் கேஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரும், அந்த பிரச்சனையை பற்றி ஒரு கன்க்ளூஷன் வரும். அந்த கன்க்ளூஷனால் உங்களுக்கு அந்த கேஸில் வின் சுச்சுவேஷன், அதாவது நீங்களும் பெருசாக அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் மேபி நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி இருக்கலாம். அது வந்து காம்ப்ரமைஸ்க்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. யூ ஆர் குட் இனஃப். உங்களுக்கு வந்து இன்செக்யூரிட்டிஸ் இருந்ததுன்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஆர் குட் இனஃப். அதை பற்றி நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட எனர்ஜி என்ன சொல்ல விரும்புகிறீங்க இன்றைக்கி? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வருணா அண்ட் பிரம்மா. வருணா பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன் ஆஃப் த சீஸ், சக்ஸஸ் இன் ஃபிஷிங், ஃபர்கிவ்னஸ் ஃபார் டிரான்ஸ்கிரஷன்ஸ், இன்க்ரீஸ் இன் லவ் பிட்வீன் மேன் அண்ட் உமன். அப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா வித்தின் ரீச்சில் இருக்கிறது உங்கள் காதல் வாழ்க்கை தான். ஸோ உங்களுக்கும் உங்கள் காதலுக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜாஸ்தியாகும். உங்களுக்கே அது தெரிய வரும். இது எதனால் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கீங்க. அதனால தான் அதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். பிரம்மா, லார்ட் ஆஃப் கிரியேஷன், இன்ஸ்டில் கிரியேட்டிவிட்டி, ஓவர்கமிங் இன்ஃபெர்டிலிட்டி, ஹாப்பினஸ் இன் திஸ் வேர்ல்ட், எய்ட்ஸ் இன் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ பிரம்மா வந்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் ப்ராசஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். க்ரியேட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதுக்குமே க்ரியேட்டிவான சொல்யூஷன் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, லவ்வும் இருக்குது. லவ்வுமே ஒரு க்ரியேட்டிவ் அப்ரோச்சில் போங்க. அடுத்தது ஹாப்பினஸ். நீங்கள் ஏதாவது கற்றுக்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். ஈஸியாக கற்றுப்பீங்க. உங்களுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சக்தி கிடைக்கும். காமதேவா, ஃப்ரீடம் ஃப்ரம் டிசையர், success in love or romance, enhanced sexual performance, ability to amuse and make people laugh. ஸோ இது பார்த்தீங்கன்னா காமதேவா அதை தான் திரும்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. இது எல்லாமே உங்களோட கனெக்ஷனை தான் ஹைலைட் பண்ணுது. உங்களோட லைஃப், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமான சூழ்நிலைகள் வர ஆரம்பித்து அது வந்து நிச்சயமாக யூனியனில் தான் முடியும். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே லவ், இதுவுமே பிரம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கைக்கு தான் அவங்க ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் எனர்ஜி. பலராமர் எப்பவுமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட இன்னொரு உயிரை ரெண்டாக பிரித்தது மாதிரி தான். ப்ரொடெக்ஷன் அண்ட் லாயல்ட்டி, பிரதர்லி லவ் அண்ட் சர்வீஸ், ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல் ஸ்ட்ரென்த், ஃப்ரீடம் ஃப்ரம் த ஈவில்ஸ். ஸோ இங்கே என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, நான் இந்த கார்டெலாம் ஷஃபில் பண்ணும்போது ஒரு ஸ்னேக்கோட ஃபோட்டோ பார்த்தேன். ஸோ உங்களை சுற்றி நிறைய பாம்புகள் இருக்குது, உங்களை வந்து கட்டி போட நினைக்குது அப்படின்னா, உங்கள் காதல் வாழ்க்கையை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நடக்கவே நடக்காது. அதுலேருந்து வெளியில் வரதுக்கு தான் வருணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும், அந்த கடல் அலை வந்தாலும் சரி, அதை மோதி உடச்சிட்டு நீங்கள் வெளில வந்துடுவீங்க.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மா வந்து உங்களுக்கு அதாவது நம்ம விதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு பவர் இருக்கவங்க யாருன்னு பார்த்தா பிரம்மா. இப்போதைக்கு நீங்கள் இருக்க வேண்டியது இது வந்து காமிக் கூட உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம், இந்த மாஸ்டர் எனர்ஜி இல்லைனா உங்களை வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணி உங்களை டெம்ப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் பாட்டம் டெக்கில் ஹனுமன் பார்க்குறேன். ஸோ நான் ஷஃபில் பண்ணும்போது செலிபஸி பார்த்தேன். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்கணும், அதாவது டெடிக்கேட்டடாக இருக்கணும். அதே சமயம் உங்கள் காதலுக்கும் நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கும் ரொம்ப உண்மையாக இருங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட முடியும். எந்த ட்ராப்லேயும் போய் மாட்டிக்காதீங்க. மாட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாக போயிடும். இந்த காதல் வந்து உங்கள் கை நழுவி போயிடும். ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. யார் என்ன டெம்டேஷன் போட்டாலும் உங்கள் காதல் கண்ணுக்கு முன்னாடி வரும். அது வந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பிரிட்ஸ் அதனால தான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டாங்க, உங்கள் காதல் வாழ்க்கை நிச்சயமாக சக்ஸஸில் தான் முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சலனங்களுக்கு பலியாகிட வேண்டாம் அப்படிங்கிறதான். மேபி காமிக் பீப்புள் உங்களோட எக்ஸஸ் யாராவது இருந்தாங்க, ஒரு சிலருக்கு தான், எல்லாருக்கும் இல்லை. உங்களை வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த மாய்மாலத்துக்கெலாம் நம்பி உங்களோட அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு தெய்வீக காதலை நீங்கள் இழந்துட வேண்டாம் அப்படிங்கிறது இங்கே ஒரு கைடன்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா மாஸ்குலின் எனர்ஜிக்கு, ஏன்னா ஆஞ்சநேயர் தான் வந்திருக்காரு. நான் இப்போ வந்து 2 கார்டு எடுக்க போகிறேன். அந்த கார்டில் என்ன வருதோ அதை தான் நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது எந்த கார்டாக வேணால் இருக்கலாம், என்ன விஷயமாக வேணால் இருக்கலாம், இல்லை காமிக் பண்ணுற ட்ராப்பாக கூட இருக்கலாம், கசின். ஸோ இந்த பிரதர்லி வைப் பார்த்தீங்க அப்படின்னா நாட் யுவர் ஓன் பிரதர், உங்களோட கசின். இது வந்து பெரிய க்ளூ. 369 மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் 369 அப்படிங்கிற நிக்கோலா டெஸ்லா அவரோட டெக்னிக், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் வந்து சக்ஸஸோட பாதையில் போகும். சம்படி இஸ் அஃப்ரைட். ஓகே யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. டோன்ட் கேரி ஆர் டேக் தேர் பர்டன். இது வந்து 2 விதமாக பார்க்குறேன். லெட் இட் கோ. இல்லை, நான் இதை வந்து ஷஃபில் பண்ணி தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த பிரதர்லி வைப் யாருங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. திஸ் இஸ் நாட் யுவர் ஓன் பிளட் பிரதர், இட்ஸ் யுவர் கசன். அதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ரொம்ப குவிக்காக இருக்கணும் அப்படின்னா அது 369. அதுக்கு நிறையா மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது யூடியூப்பில் இருக்குது. யூ கேன் செக் அண்ட் ஃபாலோ தட் நிக்கோலா டெஸ்லாஸ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ். அப்புறம் யாரோ ஒருத்தவங்க பயத்தில் இருக்காங்க. டோன்ட் கேரி ஆர் டேக் தேர் பர்டன். ஃபெமினின் எனர்ஜி. இப்போ மாஸ்குலினுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு பழைய ஏதாவது பேர்டனை கொண்டு வராங்கன்னா டோன்ட் டேக் தட் பேர்டன். அது வந்து உங்களுக்கான கைடன்ஸ். அப்போ தான் வந்து இந்த வின் அவுட்கம் வரும். ஸோ டோன்ட் என்ன சொல்லுது, அவங்களோட பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம். அது உங்களுக்கு தெரியும், உங்களோட இன்ட்யூஷனுக்கு தெரியும் அது உங்களோட பாரம், நீங்கள் சுமக்க வேண்டிய பாரமா இல்லையான்னு. அப்படி எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன உங்கள் மனசுக்கு நெருடல் இருந்தாலும் அந்த விஷயத்த இந்த மாஸ்குலின் பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, அதை ஏற்றுக்கவே வேண்டாம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காதல் வாழ்க்கை சரியான இடத்துல கிரவுண்ட் ஆகாது. திரும்ப உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும். ஸோ ஸ்பிரிட்ஸ் சொன்னதை கேட்டு நடத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான லைஃப் வரும். அவசரப்பட்டு காமிக் சைக்கிளை ரிப்பீட் பண்ணாதீங்க. ஸ்டெப் இன்டு யுவர் பவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும், குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி தான். உங்களுக்கு வேணுங்கிற கிளாரிட்டினா வேணும், அந்த கிளாரிட்டி கொடுத்தா உள்ளே வாங்க, இல்லைன்னா வெளியில் போங்க, அவ்வளோதான். எங்கே நிற்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்க. அப்போ தான் இந்த மாஸ்குலின் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது ஒரு அமைதியான சூழ்நிலையில் வருவாங்க. டோன்ட் என்கரேஜ் எனி லோ வைப் எனர்ஜி. இந்த மாஸ்குலின் பண்ணாலும் சரி, ஃபியர், அப்புறம் பயம், இந்த கோழத்தனம், இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற எக்ஸ்கியூஸ், நோ எக்ஸ்கியூசஸ். ரெப்புடேஷன், மாஸ்குலினோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படும் போது சம்படி அஃப்ரைட் பிகாஸ் அவங்களோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படுமா அப்படின்னு இல்லை. இது புரோக்கன் உமன், காமிக் ஃபெமினன், ஸ்னேக் எனர்ஜி. ஓகே, இப்போ வந்து பயத்தில் நடுங்கிட்டு இருக்கிறது மாஸ்குலின் கிடையாது, காமிக் ஃபெமினன். உள்ளுக்குள்ளே வந்து வடிவேலு மாதிரி தான், நாங்கள் வெளியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், உள்ளே வந்து ரொம்ப வீக். நான் வெளியில் காமிச்சிக்கிறது எல்லாமே பயங்கர சீன் தான், ஆனால் உள்ளுக்குள்ளே நடுங்கிட்டுருக்கு. ஸோ ஃபெமினன்ஸ் அண்ட் மாஸ்குலின்ஸ், நீங்கள் வந்து காமிக் ஃபெமினனோட, அதாவது ஸ்னேக் எனர்ஜி மாதிரி ஒரு ரொம்ப கெட்ட மோசமான ஃபெமினன் எனர்ஜி ஹேண்டில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஏன்னா அவங்க வெளியில் தான் ஆய் ஊயின்னு சத்தம் போட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே நடுங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சில ரகசியங்கள் வெளியில் வரப்போது, அதனால் அவங்களோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஷீ இஸ் அ புரோக்கன் உமன்.
மேபி இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் அப்படின்னா மாஸ்குலின் அஃப்ரேடாக இருக்காங்க, ஏன்னா சில விஷயங்கள் அவங்களோட ரெப்புடேஷனை பாதிக்குமாங்கிறது. இது பேஸ்ட் அப்பா அந்த மாஸ்குலின்ஸ் பாஸ்ட் கர்மா. நீங்கள் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபெமினுக்கு எவ்வளோ தூரம் கெடுதல் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த கர்மாவை தீர்க்கிறதுக்காக என்ன ரெமெடி பண்ணீங்கிறத பொறுத்து தான் இந்த ரெப்புடேஷன் பாதிக்கப்படுமா படாதாங்கிறது. லெட்ஸ் சி. சோல்மேட் பாட்டம் டெக்கில். I told you right, bad karma. மேபி இந்த மாஸ்குலினோட ரெப்புடேஷன் கூட பாதிக்கப்படலாம். இது வந்து பியூர்லி பேட் கர்மா. கண்டிப்பாக அது சோல்மேட் தான். இந்த கனெக்ஷன் வந்து எதை பற்றி பேசுது, இந்த வின்வின்ஸ் எல்லாமே வந்து ஆல் பாசிட்டிவ் திங்ஸ் we have discussed is all about you and your soulmate. Positive change is coming. ஓகே, இந்த மாஸ்குலின் இல்லைனா காமிக் ஃபெமினின் வந்து ஒரு லீகல் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. பார்ப்போம் என்னென்னு. லெட்ஸ் see. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் broken woman bad karma. சரி, ஓகே, ஒரு கார்டு போகலாம். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் broken woman spirits. நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இந்த broken woman அப்படி கிளாரிஃபை பண்ணும்போது இந்த எனர்ஜி வருது. ஸோ broken womanோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் ஃபெமினன். நீங்கள் தான் இந்த மாஸ்குலினோட கிஃப்ட். நீங்கள் வந்து இந்த மாஸ்குலினுக்கு நிறையா கன்சர்ன்ஸ் சொன்னீங்க, இந்த broken womanனை பற்றி நிறையா வார்னிங்ஸ் கொடுத்தீங்க. டோன்ட் ட்ரஸ்ட் ஹர், லீவ் த பிளேஸ், அந்த மாதிரி நிறையா சொன்னீங்க. ஸோ அந்த மாஸ்குலின் கேட்கல. அதனால ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் ஒரு கேஸில் இல்லைனா ஏதாவது ஒரு லீகல் சுச்சுவேஷனில் மாட்ட போகிறாங்க. அது எதனால் அப்படின்னா இந்த broken womanனால். ஸோ சொன்ன கன்சர்னை கேட்கல. நீங்கள் சொல்லியிருக்கலாம், யூனிவர்ஸ் சொல்லியிருக்கலாம், யார் வேணால் இந்த கன்சர்னை சொல்லிக்கலாம். இந்த மாஸ்குலினோட ஈகோ, ஸ்டபர்னஸ், ப்ரைட் வந்து இந்த மாஸ்குலினை கேட்க விடலை. இட்ஸ் ஆல் அபவுட் மேரேஜ். ஓ, மாஸ்குலின் இஸ் ஸ்டாண்டிங் இன் பவர். குட் கர்மா. ஓகே, மெசேஜ் ஆஃப் கன்சர்ன் அதுதான். ஓகே, நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் மேரேஜ். மேபி இந்த மாஸ்குலின் இந்த மேரேஜை உங்களோட மேரேஜை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இந்த 369 டெக்னிக் யூஸ் பண்ணி. இது வந்து நான் மாஸ்குலினாக பார்க்கல, இட்ஸ் அ காமிக் மாஸ்குலின். ஓகே, இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஃபால்ஸ் பர்சன், டெஸ்பேர். நவ் ஐ காட் த ஸ்டோரி. இது வந்து காமிக் மாஸ்குலின், இது வந்து டிவைன் மாஸ்குலின் கிடையாது. இது காமிக் மாஸ்குலின். ஹீ இஸ் பேக்கிங் பேட் கர்மா. இந்த காமிக் மாஸ்குலின் எவ்வளோ தூரம் மாஸ்குலினை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் இல்லை ஃபெமினினை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் இவங்களுக்கெல்லாம் நடக்க போகிறது பேட் கர்மா தான். ஸோ இந்த பேட் கர்மா தான் பேக் ஃபயர் ஆக போகுது இந்த broken woman கிட்ட. ஸோ இந்த broken woman சில விஷயங்களில் மாஸ்குலினோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இந்த மேரேஜ் வந்து broken மேரேஜாக இருக்கலாம். ஸோ இந்த மேரேஜ்லேருந்து லீகலாக வெளியில் வரதுக்கு தான் இந்த மாஸ்குலின் கேஸ் நடக்கிறதா இருக்கலாம், டிவோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஒன்லி இன் ஃபியூ கேசஸ் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு லீகல் சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து பிகாஸ் ஆஃப் யுவர் பேட் கர்மா மாஸ்குலின். ஸோ ஃபெமினின் இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாஸ்குலின் வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டாங்க, அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. மாஸ்குலின் வந்து பாவர்ட்டியை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். மெசேஜ் ஆஃப் கன்சர்ன் ரெண்டையுமே கேட்கல. நீங்கள் வந்து இந்த காமிக் broken woman பற்றி சொன்னீங்க, ஷீ இஸ் அ ஃபால்ஸ் பர்சன் அப்படின்னு கேட்கல. நவ் திஸ் மாஸ்குலின் இஸ் இன் டிஸ்பேர் பிகாஸ் இட்ஸ் அ லாஸ். அகெயின் இட்ஸ் அ லாஸ். இந்த மாஸ்குலினுக்கு இன்னொரு லாஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லதை கேட்காம இருக்காங்களோ அவ்வளோ தூரம் இந்த மாஸ்குலின் வந்து என்ன சொல்கிறது லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒன் பிரதர்லி ரிலேஷன்ஷிப், நாட் அ பிளட் ரிலேஷன்ஷிப், பிரதர்லி ரிலேஷன்ஷிப், கசின் ஸ்பெசிஃபிக்காக இஸ் கோயிங் டு ஹெல்ப் திஸ் மாஸ்குலின். அது வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டோன்ட் லுக் இன் டு யுவர் ஃபேமிலி.
இது வந்து செகண்ட் சர்க்கிளாக இருக்கலாம், தேர்ட் சர்க்கிளாக இருக்கலாம், மாமாவோட அக்காவோட பையனோட அந்த மாதிரி தேர்ட் ரிலேஷன்ஷிப் கூட போகலாம். பட் ஒரு லாயல் பிரதர் எனர்ஜி இஸ் தேர். உங்களோட பொறுப்பு அதை கண்டுபிடிக்கிறது. அவங்க தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் இந்த வெளியில் வந்துட போகிறீங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் இந்த காமிக் புரோக்கன் உமனை பற்றி ஒரு ரகசியத்தை வெளியில் கொண்டு வர போகிறாங்க, எல்லாம் வெளியில் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ரெண்டு விஷயம் பார்க்குறேன். ஒன்றா டிவைன் மாஸ்குலின் வந்து டிஸ்பேர் எனர்ஜிக்கு போகலாம், இல்லைனா இந்த காமிக் மாஸ்குலின் ட்ரை பண்ண போகிற அட்டெம்ப்ட் வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர் அட்டெம்ப்ட். அதனால் அவங்க பாவர்ட்டியை ஃபேஸ் பண்ணலாம். மேபி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாஸ்குலின் இதில் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணி அது பேக் ஃபயர் ஆகி அது வந்து அவங்க ஃபினான்ஷியலாக பேக் ஃபயர் ஆகலாம். 2 ways அது நீங்கள் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ எடுத்துக்கோங்க, இல்லை ரெண்டையுமே கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் வந்து மாஸ்குலின் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் தெரிஞ்சுக்கோ. இதுதான் கடவுள் உங்களுக்கு இன்றைக்கி தெரியப்படுத்துகிற விஷயம். ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்ட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா, இதனால் நீங்கள் மனசு உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேட் எனர்ஜி இருந்தாலும் அவுட்கம் இது தான் வரப்போகுது. வின் அவுட்கம். அப்புறம் கன்க்ளூஷன்ஸ் ஆர் வித் இன் ரீச். இந்த மாஸ்குலினால் இந்த பிரச்சனைக்கு கன்க்ளூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இஃப் இஸ் இன்டென்ஷன்ஸ் ஆர் பியோர், அதாவது அதுக்காக இன்டென்ஷன்ஸ் போடணும். இன்டென்ஷன்ஸ் வந்து போட்டாங்கன்னா அவங்களால விடை கண்டுபிடிச்சி இதுலேருந்து வெளியில் வந்துட முடியும். ஓகே, ஸோ பார்ப்போம் வேறு ஏதாவது மெசேஜஸ் வருதானா, இல்லை நான் க்ளோசிங். Okay, what will be the outcomes, please? What will be the outcome of the situation? Okay, strength. You won't believe this. Strength, surprise, love, 2 of cups, 2 of wands. இந்த கார்டு தான் லாஸ்ட்டில் இருந்தது. ஸோ மாஸ்குலினுக்கு இருக்க இந்த ஸ்டாக்னன்ட் எனர்ஜி, ஸ்ட்ரக் எனர்ஜி போக போகுது. மாஸ்குலின் தான் இந்த காதலை நோக்கி வர போகிறாங்க வித் ஃபுல் ஸ்ட்ரென்த். பார்த்தீங்கன்னா மாஸ்குலின் வாயில் இன்னுமே ஒரு ரோஸ் இருக்குது. இந்த ரோஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த காதலை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. இந்த மாஸ்குலின் வந்து பெண்ட் பண்ண போகிறதில்ல. ஹீ நீட்ஸ் யூ, ஹீ வாண்ட்ஸ் யூ பேக் இன் ஹிஸ் லைஃப். அதனால் அவங்க விட போகிறதில்ல. ஹெரஃப் அண்ட் கமிட்மெண்ட். அங்கே வரும்போதே கல்யாணத்தோடு தான், கல்யாணம் எப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஃபரோடு தான் வர போகிறாங்க. பிகாஸ் யூ ஆர் திஸ் மதர் ஆஃப் கப்ஸ், பியூட்டிஃபுல் டிவைன் ஃபெமினன். மாஸ்குலின் எல்லா பிரச்சனையும் ஓவர் கம் பண்ணி வெளியில் வருவாங்க. இன்னொரு சர்ப்ரைஸ். ஓ, பியூட்டிஃபுல் சர்ப்ரைசஸ். லவர்ஸ் கார்டு, டிவைன் லவ், 9 of wands. இந்த மாஸ்குலின் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வந்து பின்வாங்க போகிறதில்ல. அவங்களால இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துட முடியும். அவங்க வெளியில் வர போகிறாங்க. ஹீ இஸ் டிட்டர்மைண்ட். ஸோ ஃபெமினன் எனர்ஜி, யூ கேன் செலிப்ரேட் யுவர் சக்ஸஸ். ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் யுவர் சக்ஸஸ். உங்கள் காதலை நீங்கள் உண்மையிலேயே என்ன சொல்கிறது, உங்கள் காதல் வெற்றி பெற போகுது அப்படின்னு நினச்சி இன்னையிலேருந்தே நீங்கள் உங்களோட வாழ்க்கையை சின்ன சின்ன செலிப்ரேஷனாக மாற்றிக்கோங்க. அப்போது கூடிய சீக்கிரம் உங்கள் கல்யாணத்தில் எல்லாத்தோடையும் சேர்ந்து இந்த காதலை செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். அதே சமயம் இந்த காதலையும் இந்த ஃப்யூச்சரையும் பற்றி கொஞ்சம் கூட சந்தேகமே பட வேண்டாம். திரும்ப லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா இதே எனர்ஜி தான் வந்துட்டுருக்கு. ஸ்டே பாசிட்டிவ். இங்கே என்ன குழப்பம் நடந்துட்டு இருந்தாலும் இதெல்லாம் மாஸ்குலினோட பார்ட். உங்களோட பார்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அடுத்தது ட்ரஸ்ட் திஸ் மாஸ்குலின். அப்புறம் இந்த கனெக்ஷன் நடக்குமா நடக்காதா, காதலில் முடியுமா, கல்யாணத்தில் முடியுமா முடியாதா, காதல் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியே இனிமேல் உங்களுக்கு வேண்டாம். தெர் இஸ் லவ். இந்த மாஸ்குலின் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாங்க. நீங்களுமே இந்த மாஸ்குலினுக்கு சப்போர்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஸ்டே பாசிட்டிவ். அதே சமயம் வந்து இந்த மாஸ்குலின் வந்து ஒரு ஆஃபரோடு வந்தாங்க அப்படின்னா பெருசாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் எப்போ அப்படின்னா நீங்கள் கேட்குற கிளாரிட்டிக்கு மட்டும்தான். அதை தவிர அவங்க கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா பி ஓப்பன். எதுக்கு அப்படின்னா டு டிஸ்கஸ் யுவர் ஃப்யூச்சர். அதுக்கு மேலே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. இது வேணும் அது வேணும் எதுவுமே இல்லை. அங்கே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய சில விஷயங்களுக்கு மட்டுமே நீங்கள் வந்து குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜியில் இருங்க. அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தான் மதர் ஆஃப் கப்ஸ். பியூட்டிஃபுல் ஃபெமினன் எனர்ஜி. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.